வெல்கம் வியூவர்ஸ். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் கொல்கத்தாவில் நடந்த கொடூரமான கொலை, அதாவது ஒரு பயிற்சி மருத்துவர் ரேப் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டாங்க. ஸோ அதை பற்றின வீடியோவை நம்ம பார்த்தோம். அடுத்து கிருஷ்ணகிரியில் நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு 13-14 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணால் ஒரு என்சிசி டீச்சர் அப்படிங்கிற போலி என்சிசி டீச்சர். ஸோ அதை பற்றின வீடியோவை பார்த்தோம். இப்படி வரிசையாக நடந்துட்டு இருக்கும்போது இப்போ மகாராஷ்டிராவில் அடுத்த 3 வயசு 4 வயசு ஆன 2 குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான் ஒருத்தன். ஸோ அதை பற்றின வீடியோவை இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ மகாராஷ்டிராவில் தானே அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்த டிஸ்ட்ரிக்டில் பத்லாப்பூர் அப்படிங்கிற இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் இயங்கிட்டு வருது. அந்த ஸ்கூல் வந்து கேர்ள்ஸும் பாய்ஸும், அதாவது 2 பாலினத்தவரும் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல். ஸோ சம்பவத்தன்னைக்கு, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி அந்த ஸ்கூல் வழக்கம் போல் நடந்துக்கிட்டு இருக்குது. 2 யூகேஜி குழந்தைங்க பாத்ரூம் போகிறாங்க. பாத்ரூம் போகும்போது அந்த 2 குழந்தைக்கு பின்னாடியே ஹவுஸ் கீப்பிங் போகிறான். அதாவது பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுவாங்கள்ல, தூய்மை பணியாளர், அவனும் பின்னாடியே போகிறான். அந்த 2 குழந்தைங்க பின்னாடி போய் என்ன பண்ணுறான்னா, அந்த 2 குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸை கலத்தி தொடக்கூடாத இடத்துல தொடுதான். அதாவது அந்த பொண்ணுங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் தொடுத்து பாலியல் வன்கொடுமை உட்படுத்துகிறான். ஸோ அந்த சம்பவம் முடியுது. அன்னைக்கு அந்த 2 குழந்தைகளும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் ரொம்பவே உடல் சோர்வாக இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா இவன் பண்ண காரியத்தினால உடல் ரொம்ப டயர்டாக இருக்குது. உடலில் ஒரு வித்தியாசம் காணப்படுது. இதை அவங்க பேரண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணுறாங்க. வாட்ச் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யூகேஜி குழந்தைகிட்ட கேட்குறாங்க. அதாவது 3-4 வயசே ஆனது குழந்தை, 4 வயசு ஆன குழந்தைக்கு என்ன தெரியும் யோசிச்சு பாருங்கள். அந்த குழந்தைய ஒரு கேவலமான ஒருத்தன் இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு என்னோட இச்சையாக இது பண்ணியிருக்கான். ஸோ அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த குழந்தை நடந்த சம்பவத்தை சொல்லுது. இந்த மாதிரி நான் வந்து பாத்ரூம் போகும்போது ஒரு அண்ணன் பின்னாடி வந்தாங்க. அந்த அண்ணன் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸை கலத்தி என்னோடய உடம்புல தொடக்கூடாத இடத்துலலாம் தொட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்லுது. ஸோ அந்த குழந்தை சொன்னதை கேட்டு அரண்டு போன அந்த பேரண்ட்ஸ் வந்து உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் எவ்வளோ நேரம் கழித்து பதிகிறாங்க, கிட்டத்தட்ட 12 மணி நேரம் கழித்து எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. 12 மணி நேரம் கழித்து பார்த்துக்கோங்க. அக்ஷய் ஷிண்டே அப்படிங்கிற ஃபோட்டோவில் இருக்கான்ல, இவன் தான் அந்த கேடு கெட்டவன், இவன் தான் அந்த வேலையை பார்த்தவன். ஸோ இந்த பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, உடனே ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போய் மற்ற பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அதாவது அந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களோட மற்ற பேரண்ட்ஸுக்கு தன்னோட குழந்தைக்கு நடந்ததை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா இவன் வந்து கிட்டத்தட்ட 1 மாதமாக அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒப்பந்த அடிப்படையில் கான்ட்ராக்ட் முறையில் 1 மாதமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இவனால் மற்ற குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா அப்படிங்கிற இவங்களுக்கு சந்தேகம். ஸோ இதை வந்து மற்ற பேரண்ட்ஸ்க்கு கன்வே பண்ணுறாங்க. அவங்களும் தங்களோட குழந்தைங்கள்ட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி எதுவும் சம்பவம் நடந்துச்சா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. இது நடக்கும்போது தான் பப்ளிக் கொந்தளிச்சு போகிறாங்க. இந்த சம்பவம் வந்து அந்த ஏரியா, அதாவது பத்லாப்பூர் அப்படிங்கிற ஏரியா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. என்ன ஆகுதுன்னா, பப்ளிக் எல்லாருமே கொந்தளிச்சு போகிறாங்க. ஏன்னா ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம். யூகேஜி குழந்தைங்களை இந்த மாதிரி கேவலமான ஒருத்தன் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் பப்ளிக் கொந்தளிச்சு அந்த பத்லாப்பூரில் உள்ள அந்த ப்ரைவேட் ஸ்கூலை அடித்து நொறுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பப்ளிக், கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் திரண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த ஃபோட்டோவை பாருங்கள், தெரியும். ரயில்வே ஸ்டேஷனில் திரண்டு ட்ரெயின் ஃபுல்லாக முற்றுகை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 12 ட்ரெயின் கேன்சல் பண்ணப்படுது. கிட்டத்தட்ட 13 ட்ரெயினை வேறு ரயில்வே ட்ராக்கில் மாற்றி விட்றாங்க. ஸோ இந்த சம்பவம்லாம் நடக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டை இதை தடுத்து நிறுத்தணும், இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறக்காண்டி போலீஸ் இறக்குறாங்க. போலீஸ் வந்து கண்ணீர் புகை கொண்டெல்லாம் வீசி இந்த போராட்டக்காரர்களை தடியடி நடத்தியும் கலைச்சி விட்றாங்க. ஸோ இது நடந்துகிட்டு இருக்கும்போது விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் வந்து விசாரணை ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்கூலில் ஆப்ரேஷனல் சிசிடிவி கேமராஸ்னு எதுவுமே இல்லை. அதாவது பேருக்கு கணக்கு காமிக்கணுங்கிறக்காண்டி ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி சிசிடிவி கேமரா வச்சுட்டு இந்த மாதிரி ஒர்க் ஆகாத சிசிடிவி கேமராஸ் தான் அங்கே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ், பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபீமேல் ஸ்டாஃப் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ஸ்கூலில் கேர்ள்ஸும் பாய்ஸும் படிக்கிறாங்க அப்படின்னா, இல்லை காலேஜில் கேர்ள்ஸும் பாய்ஸும் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஃபீமேல் ஸ்டாஃப் கண்டிப்பாக இருக்கணும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஆனால் அப்படி எந்த ஸ்டாஃபுமே அங்கே அசைன் பண்ணப்படலை. ஸோ ஒரு ஸ்கூலில் இந்த மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் அங்கே பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்குல்ல, இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தரோவான ரிப்போர்ட்டை வந்து மகாராஷ்டிரா அஃபீஷியல்ஸ்லேருந்து கேட்குறாங்க. அதாவது எங்களுக்கு தரோ ரிப்போர்ட் வேணும், நீங்கள் என்னென்ன விசாரிச்சிருக்கீங்க அது எல்லாத்தையுமே எங்களுக்கு தாங்க,
ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இது ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம், எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களோட இதோட பிரசிடெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் விசாரிங்க, நாங்கள் தனியாக விசாரிச்சுக்கிறோம் இந்த இஷ்யூவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த சம்பவம் இப்போ நடந்துகிட்டு இருக்க வரைக்கும். அவனை வந்து 17ஆம் தேதியை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க. அதாவது அந்த அக்ஷய் ஷிண்டே வந்து நாங்கள் 14ஆம் தேதியை போக்சோவில் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோதான் இந்த சம்பவம். இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்கிற வேண்டிய விஷயங்கள், நம்ம விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து குழந்தைங்களை யாரை நம்பி அனுப்புகிறோம்? ஸ்கூலை நம்பி தான் அனுப்புகிறோம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், காலேஜ் மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் டீச்சர்ஸ், பிரின்சிபல், காலேஜ் டீச்சர்ஸ், காலேஜ் பிரின்சிபல் இவங்கள நம்பி தான் நம்ம குழந்தைகளை அனுப்புகிறோம். நம்ம குழந்தைகள் வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் இதுக்கு கண்டிப்பாக பொறுப்பேற்றுக்கணும். அவங்க மேனேஜ்மெண்ட் தான் நம்ம குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அவங்க எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் கொடுக்க முடியாது இந்த விஷயத்தில், அவங்க தான் பார்த்துக்கணும். ஸோ அது இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக விடும்போது இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. அது நடக்காமல் அவங்க பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட, காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட தான் இருக்குது. ஸோ ரெண்டாவது பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம வந்து குழந்தைகள்கிட்ட நல்லா பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. இப்போ ஸ்கூல் விட்டு வராங்க இல்லை காலேஜ் விட்டு வராங்க அப்படின்னா அவங்கள கண்டுக்காமல் அப்படியே விட்டுறாதீங்க. அவங்கள்ட்ட டெய்லியும் பேசுங்க. இன்றைக்கி ஸ்கூலில் என்ன நடந்துச்சு, ஸ்கூலில் என்னெல்லாம் நடந்துச்சு, ஸ்கூலில் எதுவும் நடந்துச்சா, ஸ்கூலில் எதுவும் என்ன பேசினேன், என்ன கற்றுக் கொடுத்தாங்க, வேறு எதுவும் நடந்துச்சா, அந்த மாதிரி விசாரிங்க அவங்ககிட்ட. அப்போ தான் அவங்க வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் அவங்கள்ட்ட வந்து எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க வந்து உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சுட்டு இது அப்படியே இருந்துருவாங்க. ஸோ அது அவங்களோட லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுடலாம். ஸோ தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்கள்ட்ட ஒரு மனம் விட்டு பேசுகிற நிலைமையில் நீங்கள் இருங்க. அப்போ தான் அவங்களும் உங்கள்கிட்ட மனம் விட்டு பேசுவாங்க. ஸோ மூணாவது பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சில கேவலமான காரியங்களை பண்ணுகிற சில பேர்னால சமுதாயத்தின் அமைதி வந்து சீர்குலைக்கப்படுது அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போது ரீசெண்டாக நிறைய நடக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கொல்கட்டாவில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி மேடர் பண்ணாங்க ரொம்ப கொடூரமாக. அடுத்து கிருஷ்ணகிரியில் ஒரு 13-14 வயசு பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான் ஒருத்தன். இப்போது மகாராஷ்டிராவில் இந்த விஷயம். ஸோ இது பப்ளிக்கிட்ட, அதாவது பேரண்ட்ஸ்கிட்ட ரொம்பவே பயத்தை ஏற்படுத்துது, ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா நம்ம வந்து நம்பி தான் பிள்ளைங்களை வேலைக்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அனுப்பணும். அந்த இடத்துல அவங்க சேஃபாக இருப்பாங்க அப்படின்னா. ஸோ அந்த இடத்துல சேஃப்டி இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விடுதா அந்த சம்பவம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்க்க வேண்டியது அப்படின்னா, இந்த சம்பவத்துக்கெலாம் ரூட் காஸ், அதாவது மூல காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு சம்பவம் கொல்கட்டா சம்பவத்துக்கு ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு போதை, கஞ்சா, அது மட்டும் இல்லாமல் அவனோட மொபைல் ஃபோனை பார்த்தோன்னா ஃபுல்லாக பான் வீடியோஸ். ஸோ இது ஒரு ரூட் காஸாக இருக்குதா அப்படிங்கிற கேள்வி எழுது. போதை, மது, கஞ்சா, பான் மூவிஸ், அதுக்கப்புறம் மூவிஸில் காட்டப்படும் அசிங்கமான படங்கள், அசிங்கமான சீன்ஸ், இது எல்லாத்தையுமே பேன் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோடய கருத்தாக இருக்குது. ஏன்னா இதுவும் ஒரு காரணம் தான். அதுக்கப்புறம் இந்த இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே பேன் பண்ணலாம். அடுத்தது 5வது கடுமையான சட்டங்கள், அதாவது இந்த மாதிரி குற்றம் செய்தவங்களுக்கு தூக்கு தண்டனை, மரண தண்டனை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும். அது கொண்டு வந்தால் தான் இந்த சம்பவங்கள், இந்த மாதிரி கேடுகட்ட சம்பவங்கள் நடக்காமல் நம்ம சமுதாயத்துலேருந்து நம்ம குழந்தைகளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மட்டும் சம்பவத்தை சந்திக்கலாம். அண்ட் தென் பாய்.